ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்தி விநாயகர். ஃபஸ்ட்டு நம்ம எதை ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைக்கி நான் வந்து விநாயகரை கும்பிட்டுட்டு இந்த கோயிலில் இருந்து ஒரு சந்தோஷமான விஷயத்தை வந்து மக்களான உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமான நாட்கள். இதே மாதிரி நாட்கள் இன்னும் நான் நல்லா வரணும் அப்படின்றத மக்களான உங்கள் கையில் தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபேஸ்புக்கில் இன்றைக்கி 50,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கேக்கெல்லாம் வெட்டணும் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன். ஆனால் நான் வந்து இங்கே வீடியோ போடுறதுக்கு வந்திருக்கேன். அதனால் என்னால் கேக்கெல்லாம் இன்றைக்கி வெட்ட முடியாது. அதனால் இருந்தாலும் இந்த கோயிலில் இருந்துட்டு இப்படி நான் வீடியோ பண்ணி போடணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அதனால் இன்றைக்கி வந்து இந்த கோயிலில் இருந்து ஃபேஸ்புக்கில் எனக்கு 50,000 ஃபாலோவர்ஸ் வந்த நண்பர்கள், அனைத்து நண்பர்களுக்கும் என்னை ஃபாலோ கொடுத்த என்னோடய சிஸ்டர், பிரதர், அண்ணா, அண்ணி எல்லாருக்கும், குடும்பத்தில் உள்ளவங்க மாதிரி எல்லாருக்குமே உங்களை ரொம்ப 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 நான் தேங்க் பண்ணி சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா நான் இன்றைக்கி எனக்கு 50,000 ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான். 42,000 ஃபாலோவர்ஸ் கூட எனக்கு முடிஞ்சிருச்சு. எனக்கு ஃபாலோவர்ஸே கிடையாது. என்ன ஃபேஸ்புக்கில் வீடியோ போடல, 2 மாதமாக நான் எதுவுமே பண்ணலை. அப்படியே சடவுன் ஆகி உக்காந்துட்டேன். எந்த ஒரு இதுவும் ப்ரொஃபைலும் இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு யூடியூப்பும் கிடையாது. ஃபேஸ்புக் மட்டும்தான். ஆனால் ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் எனக்கு ஃபாலோவர்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நான் ரீசெண்டாக வீடியோ போட 50,000 ஃபாலோவர்ஸை நான் எடுத்துட்டேன்ற சந்தோஷத்தில் நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த 50,000 ஃபாலோவர்ஸ் நான் எடுக்க காரணமாக இருந்தது நீங்கள் மட்டும்தான். என் வீடியோவை பார்க்குற நண்பர்கள் நீங்கள் மட்டும்தான். ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போது புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மாமுக்குட்டின்னுட்டு. இப்போ வந்து அந்த மாமுக்குட்டி இல்லாமல் புதுசாக கோல்டு ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். என்ன குண்டாக இருந்துக்கிட்டு கோல்டு ராணின்னு சொல்கிறீங்கன்னு நினச்சிடாதீங்க. அது ஒரு பேருக்காக வச்சுருக்கேன். கோல்டு ராணின்னு சொல்லும்போதே நல்லா இருக்குல்ல, அதனால தான் அந்த பேர் கோல்டு ராணின்னு. இன்றைக்கி இந்த ஃபேஸ்புக்கில் 50K ஃபாலோவர்ஸ் வந்ததுனால இன்னையிலேருந்து என்னோடய யூடியூப் சேனலை நான் ஆரம்பிக்கிறேன். என்னோடய யூடியூப் சேனலுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து என்னால் வீடியோ போட முடியும், ரொம்ப சப்போர்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேங்க, எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. இப்போது நான் தனியாக நின்று போராடி ஜெயிக்கணும். விட்டுட்டு போயிட்டாங்க, தோற்று போயிட்டோம் அப்படின்னு நான் மனசு உடஞ்சி போகாமல் ஜெயிக்கணும், ஜெயிச்சே தீரணும்னு ஒரு வெறி இல்லை. நான் மறுபடியும் என்னால் யூடியூப் சேனல் பண்ண முடியும், நான் வீடியோ பண்ணுவேன், நான் ஜெயிப்பேன், மக்கள் வந்து என்னை ரசித்தாங்க, நான் அந்த ஒரு காரணத்துக்காக நான் திருப்பி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அதனால் முழுக்க நான் உங்களை நம்பி மட்டுமே இந்த மாதிரி சேனல் எடுத்திருக்கேன். அதனால் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க, எதுவாக இருந்தாலும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.